ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள். சரிங்களா? ஐம்பெருங்காப்பியங்கள் 5 இருக்குல்ல. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. ஸோ இவங்களை பற்றி 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சரிங்களா லைன் பை லைன் கொஷின்ஸை வந்து கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு 90 கேள்விகள் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த 90 கேள்விகளை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து ஐம்பெருங்காப்பியங்கள்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து வரும். ஒன்றா சிலப்பதிகாரத்தை பற்றி வரும், இல்லை மணிமேகலை பற்றி வரும், இல்லை வளையாபதி குண்டலகேசியில் எத்தனை நூல்கள் பாடல்கள் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லைன்னா காதைகள் பற்றி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் எத்தனை காதைகள் இருக்குது, மணிமேகலை எத்தனை காதைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ எல்லா கொஷின்ஸும் வந்து இந்த 90 வினாக்கள்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் எதுவும் தனியாக சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் புக்கில் தேட அவசியமே இல்லை. இந்த 90 கேள்விகளை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். உங்களுக்கு கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஆசிரியர்கள் முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே இதுலேயே அடங்கிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், தமிழின் முதல் காப்பியம் எது? சரிங்களா? தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்துக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது. சரிங்களா? சிறப்பு பெயர்கள் வந்து நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வேணால் கேட்கல எக்ஸாமில். சரிங்களா? ஸோ எல்லா பெயர்களும் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். தமிழின் முதல் காப்பியம்னா என்ன? சிலப்பதிகாரம் தான். முத்தமிழ் காப்பியம்னு கேட்பாங்க. சரிங்களா? முத்தமிழ் காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம் தான். மூவேந்தர் காப்பியம் அப்படின்னாலுமே வந்து சிலப்பதிகாரம் தான். ஏன் அப்படின்னா சேர சோழ பாண்டிய 3 பேர்த்த பற்றியுமே வந்து இந்த காப்பியத்தில் இருக்காங்காட்டி இதை வந்து மூவேந்தர் காப்பியம்னு சொல்லுவாங்க. இரட்டை காப்பியம் எது? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? இரட்டை காப்பியம் எது? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். சரிங்களா? தமிழில் முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை. சரிங்களா? தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை. சரிங்களா? பசிப்பினி மருத்துவ காப்பியம் வந்து மணிமேகலை. சரிங்களா? பசி போற்றும் காப்பியம்னா மணிமேகலை. பசி போற்றும் காப்பியம்னாலும் மணிமேகலை தான். பசிப்பினி மருத்துவ காப்பியம்னாலும் மணிமேகலை தான். அடுத்து வந்து பாருங்கள், கதை களஞ்சிய காப்பியம். கதை களஞ்சிய காப்பியம்னாலும் என்ன? மணிமேகலை தான். சரிங்களா? விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பெயர்கள். எப்படி வேணால் கொஷின்ஸில் கேட்கலாம். கூற்றுகளையும் கூட கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் நூல் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு கூற்று சரியாக தவறான்னு கூட கேட்கலாம். சரிங்களா? நாடக காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? ஸோ இந்த சிலப்பதிகாரத்தோட முக்கிய வினாக்கள் வந்து இந்த சிறப்பு பெயர்கள் தான். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி வேணால் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ரெண்டாவது வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் ஐம்பெருங்காப்பியம் எடுத்துரைப்பது எதை பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 5 காப்பியங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த 5மே வந்து எதை பற்றி எடுத்துரைக்குது கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறம், பொருள், இன்பம், வீடு அனைத்துமே. சரிங்களா? இது எல்லாத்த பற்றியும் வந்து எடுத்துரைக்கிற ஐம்பெருங்காப்பியங்கள் தான் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5மே வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், 3வது கேள்வி, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். சரிங்களா? ரொம்ப முக்கியம். இந்த 5 ஐம்பெருங்காப்பியங்களோட ஆசிரியர்களும் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பொறுத்துக்களை கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மணிமேகலையோட ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். சீவக சிந்தாமணி ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர். குண்டலகேசி அவர்களோட ஆசிரியர் நாத குத்தனார். சரிங்களா? வளையாபதியோட ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல. சரிங்களா? ஸோ இந்த 4 பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொறுத்துக்களை கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குண்டலகேசி நாத குத்தனார். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 4வது கேள்வி, ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம் என காப்பிய இலக்கணம் வகுத்து கூறும் நூல் எது? சரிங்களா? எந்த நூலில் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் தனியாக ஐஞ்சிறு காப்பியங்கள் தனின்னு சொல்லிட்டு தனியாக வந்து இலக்கணத்தை கூறுற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தண்டி அலங்காரம். சரிங்களா? ஐம்பெருங்காப்பியம் மற்றும் ஐஞ்சிறுங்காப்பியங்களை பற்றி எடுத்துரைக்கிற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தண்டி அலங்காரம். சரிங்களா? அடுத்து 5வது கேள்வி, இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சேரநாடு. சரிங்களா? இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். அடுத்து வந்து பாருங்கள், இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு கேள்வியில் வந்து
நம்ம அந்த கேள்விக்குண்டான பதில் மட்டும் இல்லாமல் அடுத்த இன்னும் 50 காப்பியங்களை எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம், அதையும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? சீத்தலை சாத்தனார் வந்து எந்த நாடுனா சோழ நாடு. சரிங்களா? சீத்தலை சாத்தனார் எந்த நாடு? சோழ நாடு. திருத்தக்க தேவரும் வந்து சோழ நாடு தான். சரிங்களா? இளங்கோவடிகள் சேர நாடு. சரிங்களா? திருத்தக்க தேவரெல்லாம் சோழ நாடு. சிலப்பதிகாரத்தின் பாவகை எந்த வகை? சரிங்களா? சிலப்பதிகாரத்தின் பாவகை என்ன? ஆசிரியப்பா. ரொம்ப முக்கியமான கேள்வி. சிலப்பதிகாரத்தின் பாவகை ஆசிரியப்பா. அடுத்து வந்து பாருங்கள், மற்ற காப்பியங்கள் என்னென்ன வகைன்னு பார்த்தரலாம். சரிங்களா? மணிமேகலையும் சிலப்பதிகாரம் ரெண்டுமே வந்து ஆசிரியப்பா. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி மற்ற 3 வந்து வெறுத்தப்பாலான வகைகள். சரிங்களா? இப்போ மணிமேகலை சிலப்பதிகாரம் வந்து ஆசிரியப்பா ஆனது. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி மற்ற 3 காப்பியங்களும் வந்து வெறுத்தப்பாவால் ஆனது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், காப்பியம் என்பது முதல்ல வந்து காப்பியம்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். காப்பியங்கிறது வந்து காப்பை இயம்புவது. சரிங்களா? காப்பை இயம்புவது அப்படிங்கிறது பொருள். இளங்கோவடிகளின் காலம் கிபி எத்தனாவது நூற்றாண்டுன்னு கேட்டிருக்காங்க? 2ஆம் நூற்றாண்டு. ரொம்ப முக்கியமான கேள்வி. இளங்கோவடிகளை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. சேர நாட்டை சேர்ந்தவர், சேர மரபை சேர்ந்தவர். இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்து வந்து பாருங்கள், மற்ற எல்லாரும் வந்து எந்தெந்த நூற்றாண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சீத்தலை சாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இளங்கோவடிகள் மற்றும் சீத்தலை சாத்தனார் 2 பேருமே வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவர் வந்து 9ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டு. நாதகுத்தனார் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வளையாபதி அவர்கள் வந்து வளையாபதி நூல் இயற்றியவர் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆசிரியர் யாருன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சீத்தலை சாத்தனார் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகளும் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருத்தக்க தேவர் வந்து 9ஆம் நூற்றாண்டு. நாதகுத்தனார் வந்து 8ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? வளையாபதி அந்த நூலை இயற்றியவங்க வந்து யாருன்னு தெரியல, ஆனால் அவங்க வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தின் பாடல் அடிகள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. சிலப்பதிகாரத்தில் இருக்கிற பாடல் அடிகள் எத்தனை அப்படின்னா 5001 பாடல் அடிகள் இருக்குது. சரிங்களா? பாடல் அடிகள் எத்தனை இருக்குது சிலப்பதிகாரத்தில்? 5001. சரிங்களா? மற்றது என்னென்ன எவ்வளோன்னு பார்த்துடலாம். சிலப்பதிகாரம் வந்து 5001 பாடல் அடிகள். மணிமேகலை வந்து 4755. சரிங்களா? சீவக சிந்தாமணி 3145 பாடல்கள். சரிங்களா? வளையாபதி வந்து 72 பாடல்கள். குண்டலகேசி 25 பாடல்கள். சரிங்களா? சிலப்பதிகாரம் 5001 பாடலடி. மணிமேகலை வந்து 4755 பாடலடிகள். சீவக சிந்தாமணி 3145 பாடல்கள். வளையாபதியில் வந்து 72 பாடல்கள் இருக்குது. குண்டலகேசியில் 25 பாடல்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு கேள்விகளில் கொடுக்குறத வந்து நம்ம ஈஸியாக படிச்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? இதில் வந்து கொஷின்ஸ் எப்படி வேணால் தனித்தனியாக கூட கேட்கலாம். 10வது கேள்வி வந்து பாருங்கள், காப்பியம் என்பது டேஷ் என்ற வடமொழி சொல்லோட திரிபுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? காவியம் என்ற வடமொழி சொல்லோட திரிபு தான் என்ன? காப்பியம். அடுத்து வந்து பாருங்கள் 11, இளங்கோவடிகள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னு கேட்குறாங்க. சரிங்களா? இவரோட எந்த சமயம்னா சமணம். சரிங்களா? சமண சமயம். ஸோ மற்றவங்களை என்னென்னு பார்த்துடலாம். சீத்தலை சாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சமயம். இளங்கோவடிகள் சமணம். திருத்தக்க தேவரும் சமணம். வளையாபதி அவர்களும் சமணம். சரிங்களா? சீத்தலை சாத்தனார் மற்றும் நாதகுத்தனார் 2 பேரும் வந்து பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். 12வது கேள்வி, சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது? மொத்தம் 3 காண்டங்கள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் 3 காண்டம் மற்றும் 30 காதைகள் இருக்குது. அதே மாதிரி தான் மணிமேகலையும் 3 காதங்கள் மற்றும் 30 காதைகள். சீவக சிந்தாமணியில் எத்தனை இளம்பகம் இருக்குன்னு கேட்பாங்க. 13. அதுவும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 13வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. சரிங்களா? தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வந்து மொத்தம் வந்து எத்தனை காண்டங்கள் இருக்குது? 3 காண்டங்கள் இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், 3 காண்டங்கள் இருக்குது. அதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை காதைகள்? 30 காதைகள்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த 30 வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தல. சரிங்களா? புகார் காண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 காதைகள் இருக்குது. சரிங்களா? மதுரை காண்டத்தில் வந்து 13 காதைகள் இருக்குது. அடுத்து வந்து வஞ்சி காண்டத்தில் வந்து மிச்சம் எவ்வளோ? 7 தான். சரிங்களா? மொத்தம் வந்து 30 நம்ம சொல்லிட்டோம். 30ல் வந்து புகார் காண்டம் வந்து 10, மதுரை காண்டம் வந்து 13. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 7 தான். சரிங்களா? அப்போ 7 தான் வந்து வஞ்சி காண்டம். ஆனால் இங்கே என்ன 18ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறானது எது? வஞ்சி காண்டம் தான். சரிங்களா? கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரியும் கேட்கலாம், கூற்றுகளையும் கொடுத்து கேட்கலாம். எந்த மாதிரி வேணால் கேட்கலாம். நம்ம எப்படி கேட்டாலுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
அது வந்து பாருங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதலில் கூறியவர் யார்? ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதலில் கூறியவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். சரிங்களா, மயிலைநாதர். அடுத்து வந்து பாருங்கள், அதே வந்து எந்த மாதிரியெல்லாம் கேட்கல அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஐம்பெருங்காப்பியங்களில் உட்பெயர்களை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா கந்தப்ப தேசிகர். ஐம்பெருங்காப்பியங்களில் உட்பெயர்களை முதலில் குறிப்பிட்டவர் கந்தப்ப தேசிகர். ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதலில் கூறியவர் யார்? மயிலைநாதர். சரிங்களா, அந்த தொடரை வந்து முதல்ல சொன்னவர் வந்து மயிலைநாதர். அந்த உட்பெயர்களை வந்து சொன்னவங்க குறிப்பிட்டவர் யார்? கந்தப்ப தேசிகர். ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என காப்பிய இலக்கணம் வகுத்து கூறும் நூல் வந்து தண்டியலங்காரம். சரிங்களா, இந்த மூணுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தனியாக சொல்கிற ஒரு ரீசன். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், 15வது கேள்வி. சிலப்பதிகாரத்தின் அரும் பதங்களுக்கு உரை கண்டவர் யார்? சிலப்பதிகாரத்தில் இருக்கிற அரும் பதங்களுக்கு உரை கண்டவர் வந்து அரும்பத உரைக்காரர். சரிங்களா, அரும்பதம் அதுலேயும் இருக்குது, அரும்பத உரைக்காரர். 16வது கேள்வி. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். சரிங்களா, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி அவர்கள். சரிங்களா, அடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தல சிலப்பதிகாரத்தை பற்றி. நெஞ்சையலும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். சரிங்களா, நெஞ்சையலும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது என்று கூறியவர் உவேசா. சரிங்களா, சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது என்று கூறியவர் உவேசா. இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்குற கேள்விகள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே இருக்குது, சிலப்பதிகாரத்தை வந்து எப்படியெல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கூற்றுகள். சரிங்களா, தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று கூறியவர் மு வரதராசனார். சரிங்களா, தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று கூறியவர் மு வரதராசனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் கவிமணி. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 17வது வந்து பாருங்கள், தவறான கூற்றை கண்டறிக. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இளங்கோவடிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த 4ல் வந்து எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து சேர மரபினர்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் கரெக்டு தான். இவர் தமையன் வந்து சேரன் செங்குட்டுவன். இவர் இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயில் கோட்டத்தில் தங்கினார். சரிங்களா, இவர் வந்து இளமையிலே துறவு பூண்டு குணவாயில் கோட்டத்தில் தங்கினார். அடிகள் நீரே அருளுக என்று கூறியவரும் இளங்கோவடிகள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் டி தான். இவர் வந்து சேர மரபனை சேர்ந்தவர் தான். இவரோட தம்பி வந்து சேரன் செங்குட்டுவன், இதுவும் கரெக்டு தான். இவர் வந்து இளமையிலே வந்து துறவி பூண்டு குணவாயில் கோட்டத்தில் வந்து தங்கினார். அடிகள் நீரே அருளுக அப்படிங்கிற அந்த கூற்று வந்து யாருடையது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரோடது. சரிங்களா, அவர் தான் வந்து அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். 18 வந்து பாருங்கள், மாறுபட்ட இணையை கண்டறிக. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, புகார் காண்டம் வந்து சோழ நாட்டுக்குரியது, மதுரை காண்டம் பாண்டிய நாட்டுக்கு, வஞ்சி காண்டம் வந்து பல்லவ நாடுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அது வந்து தவறு. இது வந்து சேர நாட்டுக்குரியது. சரிங்களா, சேர நாடு. புகார் காண்டம் வந்து சோழ நாடு, மதுரை காண்டம் வந்து பாண்டிய நாடு, வஞ்சி காண்டம் வந்து சேர நாடு. சரிங்களா, இது மூணுமே ரொம்ப முக்கியம். எதையும் வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். 19வது வந்து பாருங்கள், தவறான கூற்றை கண்டறிக. சரிங்களா, ஸோ இங்கே வந்து கண்ணகி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் வந்து கண்ணகியில் வந்து எது வந்து தவறான கூற்று அப்படிங்கிற கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது வந்து பாருங்கள், கண்ணகிக்கு கோவில் அமைந்துள்ள இடம் கேரளாவில் இருக்கிற திருவஞ்சிக்களம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, கண்ணகிக்கு கோவில் எங்கே அமைச்சிருக்காங்க? கேரளா திருவஞ்சிக்களம் தான். ஸோ அப்போ இது வந்து கரெக்டு தான். 2வது வந்து பாருங்கள், கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன், இதுவும் கரெக்டு தான். கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யார்? சேரன் செங்குட்டுவன். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். கண்ணகி கோவிலின் முதல் பெண் பூசாரி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெண் பூசாரி சித்ராபதின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு, தேவந்தி தான். சரிங்களா, தேவந்தி பேர் வந்து ரொம்ப முக்கியம். கண்ணகி கோவிலோட முதல் பெண் பூசாரி வந்து தேவந்தி. சரிங்களா, கண்ணகி என்ற சொல்லின் பொருள் வந்து கண்களால் நகுபவள். சரிங்களா, கண்களால் நகுபவள். இது வந்து அதுவும் கரெக்டு தான். அப்போ எது வந்து தவறு அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி தான் வந்து தவறு. கண்ணகி கோயிலை கட்டிய கோயிலில் வந்து முதல் பெண் பூசாரி யார்? தேவந்தி. அடுத்து வந்து பாருங்கள், சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறும் நூல். சரிங்களா, சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா,
21வது கேள்வி, சிலப்பதிகாரம் டேஷ் வரிகளை கொண்ட நூல். எத்தனை வரிகள் கொண்ட நூல்? 5001. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? 22, திருத்தக்க தேவரின் காலம் எத்தனாவது காலம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம முன்னாடியே பார்த்துள்ள ஒவ்வொருத்தரோட ஆசிரியர்களோட காலம். திருத்தக்க தேவரோட காலம் எத்தனை? 9ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டு. ஆண்டுகள் அனைத்தும் ரொம்ப முக்கியம், எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நீங்கள். 23, வளையாபதியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரிங்களா? நம்ம பாடல்கள் பார்க்கும்போது 5க்குமே என்னென்ன பாடல்கள் எவ்வளவு அடிகள்னு பார்த்துட்டோம். சரிங்களா? வளையாபதியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 72 பாடல்கள் இருக்குது. 24, இளங்கோவடிகள் எந்த மரபினை சேர்ந்தவர்? இவர் சேர, சரிங்களா, சேர மரபினை சேர்ந்தவர். இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 25, திருத்தகு முனிவர் என போற்றப்படுபவர் யார்? திருத்தகு, சரிங்களா, திருத்தகு முனிவர் என போற்றப்படுபவர் யாருன்னா திருத்தக்க தேவர். சரிங்களா? திருத்தக்க தேவருக்கு இன்னொரு பெயர் என்ன? திருத்தகு முனிவர். 25, ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது எது? சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குல்ல, அதில் எது முதன்மையானதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் தான். 26, திருத்தக்க தேவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சோழ நாடு. சரிங்களா? திருத்தக்க தேவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சோழ நாடு. 27, உலகில் தோன்றிய முதல் பெண் துறவி யாருன்னா மணிமேகலை. ரொம்ப முக்கியமான கேள்வி. உலகில் தோன்றிய முதல் பெண் துறவி யார் அப்படின்னா மணிமேகலை. சரிங்களா? 28, மணிமேகலையின் தோழியின் பெயர் கேட்டிருக்காங்க சுதமதி. இதுவும் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மணிமேகலையின் தோழி பெயர் சுதமதி. அடுத்து பாருங்க 29, சிலப்பதிகாரம் தமிழின் எத்தனாவது காப்பிய நூல்? சரிங்களா? முதலாவது காப்பிய நூல். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. சிலப்பதிகாரம் தமிழில் மொத்தம் நிறைய காப்பியம் இருக்குது. அதில் இது பார்த்தீங்கன்னா எத்தனாவது காப்பியம் கேட்குறாங்க. இது முதல் காப்பியம். சரிங்களா? 30வது கேள்வி, வளையாபதி நூலோட பாவகை என்ன? சரிங்களா? வளையாபதி நூலோட பாவகை என்ன? விருத்தப்பா. சரிங்களா? சிலப்பதிகாரம் என்னப்பா, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாமே நான் என்னென்னு தனித்தனியாக முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டோம். அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் படித்தாலே போது, வேறு எதுவுமே நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னு இல்லை. 31, இளமை நிலையாமை, இன்ப நிலையாமை, செல்வ நிலையாமை பற்றி கூறும் நூல். இளமை நிலையாமை, இன்ப நிலையாமை, செல்வ நிலையாமை பற்றி கூறும் நூல் எந்த நூல் அப்படின்னா சீவக சிந்தாமணி. சரிங்களா? 32, இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் காலம் எத்தனை? கிபி 2ஆம் நூற்றாண்டு. 33, கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யார்? கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யார்? இப்போ தானே பார்த்தோம், சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் சேரன் செங்குத்துவன். 34, டேஷ் சிலப்பதிகார கதையின் உருவகம் ஆகும். இசை நாடகம். சரிங்களா? இசை நாடகம் தான் சிலப்பதிகார கதையோட உருவகம். சரிங்களா? சொல்கிறாங்க. 35, வளையாபதியின் மூல நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. வளையாபதியோட மூல நூல், அதாவது எதனோட அடிப்படையில் வளையாபதி நூலை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? வைசீக புராணம் அதிலிருந்து தான் வந்தது தான் வளையாபதி. சரிங்களா? வைசீக புராணம் அந்த நூலிலிருந்து தான் தொகுக்கப்பட்டது, அடுத்ததாக வந்தது தான் வளையாபதிங்கிற நூல். சரிங்களா? ஸோ அதோட மூல நூல் இது வைசீக புராணம். 36, சீவக சிந்தாமணியின் பாவகை எதுன்னு கேட்குறாங்க. இதுவும் விருத்தப்பா தான். சரிங்களா? சீவக சிந்தாமணியோட பாவகை என்ன? விருத்தப்பா. 37, மலைவாழ் மக்கள் முதலில் டேஷ் மரத்தின் கீழ் கண்ணகி சிலையை பார்த்தனர். வேங்கை மரம். சரிங்களா? மலைவாழ் மக்கள் முதல்ல எந்த மரத்துக்கடியில் கண்ணகி சிலையை பார்த்தாங்க அப்படின்னா வேங்கை மரத்துக்கடியில் கண்ணகி சிலையை பார்த்துருக்காங்க. யார்? மலைவாழ் மக்கள். 38, சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை நூல் எதுனா நீலகேசி. சரிங்களா? சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீலகேசி. 39, கண்ணகி கோவில் அமைந்துள்ள இடம். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கண்ணகி கோவில் எங்கே அமைந்துள்ளது? கேரளாவில் இருக்கிற திருவஞ்சிக்களத்தில் அமைந்துள்ளது. யார் கட்டினாங்க? சேரன் செங்குத்துவன் கட்டினாங்க. இதில் யார் முதல் பெண் பூசாரின்னு கேட்பாங்க. சரிங்களா? தேவந்தி. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரிங்களா? அமைந்துள்ள இடம் கேரளா திருவஞ்சிக்களம். அடுத்து பாருங்கள்,
40 தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் கவிமணி. சரிங்களா, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் கவிமணி அவர்கள். 41 நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். சரிங்களா, சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து பாடியவர்கள் யார் யார், எந்தெந்த பாடல் பாடியிருக்காங்க. சரிங்களா, சிலப்பதிகாரத்தை யார் எப்படி புகழ்ந்து பாடினாங்க, அந்த கூற்றுகள் ரொம்ப முக்கியம். சரிங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி கூற்றுகள் பார்த்தோம். இது தனியாக கொஷின்ஸ் ப்ரீவியஸில் கேட்ட கேள்வி. சரிங்களா, நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். 42 சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார், நச்சின கிணியார். சரிங்களா, சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சின கிணியார். 43 சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது என்று கூறியவர் உவேசா. சிலப்பதிகாரம் அதுக்கு பெயர் வச்சதை விட சிறப்பதிகாரம் என்று, சிறப்பதிகாரம் தான் அது அந்த பெயருக்கு பதிலாக சிறப்பதிகாரம் இருந்தாலே சிறந்தது அப்படின்னு சொன்னவர் உவேசா அவர்கள். 44 சீத்தலை சாத்தனாரின் காலம் கிபி எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்குறாங்க. சீத்தலை சாத்தனார் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 45 குண்டலகேசியில் இருந்து கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு. சரிங்களா, குண்டலகேசியில் 25, வளையாபதியில் 75, குண்டலகேசியில் 25. இது எல்லாமே ரொம்ப முக்கிய பாடல்கள், எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு. அப்புறம் பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். இந்திர விழா குறித்து கூறும் நூல் சிலப்பதிகாரம். சரிங்களா, இந்திர விழா, இந்திர விழா எதுக்கு நம்ம கொண்டாடுறோம், எத்தனை நாள் கொண்டாடுறோம், அது எந்த நாள்லேருந்து கொண்டாடுறோம். சரிங்களா, இந்திர விழா பற்றி ரொம்ப நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அது சிலப்பதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரிங்களா, இந்திர விழா குறித்து கூறும் நூல் இது சிலப்பதிகாரம் தான். அடுத்து பாருங்கள் 47 சீவக சிந்தாமணியின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சீவக சிந்தாமணிக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது, மணநூல்னு சொல்லுவாங்க, முக்தி நூல்னு சொல்லுவாங்க, முடிநூல்னு சொல்லுவாங்க. அகலக்கவிங்கிறது சீவக சிந்தாமணி சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது. சரிங்களா, அப்போ அகலக்கவினா என்ன. சரிங்களா, ஸோ அகலக்கவினா என்ன அப்படின்னு பார்த்தலாம். அகலக்கவி அப்படிங்கிறது குண்டலகேசியோட சிறப்பு பெயர். சரிங்களா, அகலக்கவிங்கிறது என்ன, குண்டலகேசியோட சிறப்பு பெயர். அதுவும் தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா இந்த சிறப்பு பெயர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். 49 இரட்டை காப்பியங்கள் என்னென்ன, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இது உங்களுக்கு பேசிக்காக தெரியும், ஆனாலும் ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. 50வது யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். சரிங்களா, யாமறிந்த புலவரிலேயே இளங்கோவை போல் என இளங்கோவை, அவரை போல் அவர் தான், அவரை மாதிரி வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த ஒரு கம்பேரிசனுமே கிடையாது. சரிங்களா, இளங்கோவை போல் இளங்கோவை தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார், பாரதியார். 51 பொறுத்துக்க பாருங்கள், கௌத்தியடிகள். சரிங்களா, கௌத்தியடிகள் அப்படிங்கிறவங்க சமண துறவி, மாதவி அப்படிங்கிறவங்க ஆடலரசி. சரிங்களா, மாதரிங்கிறது மாநாயக்கனின் மகள். சரிங்களா, கண்ணகி ஆயர்குல மூதாட்டி. சரிங்களா, கௌதியடிகள் சமண துறவி, மாதவிங்கிறவங்க ஆடலரசி, மாதரி அப்படிங்கிற மாநாயக்கனின் மகள், கண்ணகி ஆயர்குல மூதாட்டி. அப்போ 4, 3, 2, 1 தான் ஆன்சர். 52 தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவர் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார். மணிமேகலின் ஆசிரியர் யார், சீத்தலை சாத்தனார். அவரை தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவர்னு யார் பாராட்டினாங்கன்னா இளங்கோவடிகள். சரிங்களா, கொஷினை கிளியராக புரிஞ்சுக்குங்க. மணிமேகலின் ஆசிரியர் யார், சீத்தலை சாத்தனார். சரிங்களா, சீத்தலை சாத்தனாரை தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவர் என்று பாராட்டியவர் யார், இளங்கோவடிகள். சரிங்களா. 53 மக்கள் செல்வத்தின் பெருமையை பற்றி குறிப்பிடும் காப்பிய நூல் வளையாபதி. மக்கள் செல்வத்தின் பெருமையை பற்றி குறிப்பிடும் நூல் என்ன, வளையாபதி. 54 நரிவிருத்தம் என்ற நூலை இயற்றியவர் திருத்தக்க தேவர். இது ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. நரிவிருத்தம் என்ற நூலை இயற்றியவர் யார், திருத்தக்க தேவர். 55 சீவக சிந்தாமணியில் எத்தனை இளம்பகங்கள் கொண்டது. சரிங்களா, சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகம், 13. சரிங்களா. 56 சீவக சிந்தாமணியில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. எத்தனை பாடல்கள், 3145 பாடல்கள் இருக்குது, 13 இளம்பகம் இருக்குது. சரிங்களா, இளம்பகம் இருக்குது, 3145 பாடல்கள் இருக்குது. 57 சிந்தாமணி என்பதற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா ஒளி குன்றாத மணி. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். சிந்தாமணிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் என்ன, ஒளி குன்றாத மணி.
58 சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று எதுனா உரையடையிட்ட பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? உரையடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை. 59 குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாய் தமிழ்நாட்டில் அமைந்து விளங்கும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. குடிமக்கள் வரலாறு அப்படின்னா என்ன? சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாய் தமிழ்நாட்டில் அமைந்து விளங்கும் நூல் எது? சிலப்பதிகாரம். அடுத்து வந்து பாருங்கள் 60வது என் காட்சிலம்பு மணியுடை அரியே. இவ்வடிகளில் மணி என்பது எதை குறிக்கும்னா மாணிக்கம். சரிங்களா? என் காட்சிலம்பு மணியுடை அரியே அந்த பாடல் வரியில் வந்து மணிங்கிறது வந்து எதை குறிக்கும்னு கேட்குறாங்க? மாணிக்கத்தை. சரிங்களா? 61 நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். 62 சரவண பெலகோவில் கீழ்கண்ட யாருடைய குறிப்புகள் காணப்படுகிறது? இங்கே சரவண பெலகோவில் வந்து கீழ்கண்ட யாருடைய குறிப்புகள் காணப்படுதுன்னா திருத்தக்க தேவரோட குறிப்புகள் காணப்படும். சரிங்களா? இங்கே சரவண பெலகோவில். அடுத்து வந்து பாருங்கள் 63 இந்திர விழா. சரிங்களா? இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்னா 28 நாட்கள் நடைபெறும். சரிங்களா? இந்திர விழா பற்றி கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். இந்த இந்திர விழா வந்து எத்தனை நாட்கள் நடைபெறும்னா 28 நாட்கள் நடைபெறும். சரிங்களா? ஸோ யாருக்காக எதனால் இந்திர விழா நடைபெறும்னா மழையை வந்து வேண்டி நம்ம இருக்கிற நோன்பு தான் வந்து இந்திர விழா. சரிங்களா? அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 28 நாள் நடைபெறும். அடுத்து வந்து பாருங்கள் 64 தமிழ் கவிஞருள் அரசன் என்று போற்றப்படுபவர் திருத்தக்க தேவர். சரிங்களா? ஸோ தமிழ் கவிஞர்களுக்குள்ள அரசர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து பாராட்டினாங்க? ஜியு போப். சரிங்களா? தமிழ் கவிஞருள் அரசர் என்று ஜியு போப் யாரை பாராட்டினார்னு கூட கேட்கலாம், திருத்தக்க தேவரை. சரிங்களா? இதே வந்து பாருங்கள் சீத்தலை சாத்தனாரை வந்து தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவர்னு சொல்லி யார் பாராட்டினா? இளங்கோவடிகள். சரியா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதையும் நோட் பண்ணிக்கலாம். மணிமேகலை நூலில் எத்தனை அடிகள் இருக்குது? 4755. சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5001. மணிமேகலையில் வந்து 4755. ரெண்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலையில் எத்தனை காதைகள் உள்ளது? 30 காதைகள். மணிமேகலை சிலப்பதிகாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 காதைகள் 3 காண்டங்கள் உள்ளது. சரிங்களா? 67 பசிப்பினி மருத்துவ காப்பியம் என போற்றப்படும் நூல் மணிமேகலை. சரிங்களா? பசிப்பினி மருத்துவ காப்பியம் என போற்றப்படும் நூல் மணிமேகலை. மணிமேகலைக்கு வந்து இன்னும் என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம். மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், புரட்சி காப்பியம், கதை களஞ்சிய காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம், பசி போற்றும் காப்பியம். சரிங்களா? ஸோ மணிமேகலை காப்பியத்துக்கு வந்து எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? அறக்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கூட கேட்கலாம். அறக்காப்பியம் என்று அழைக்கப்படும் காப்பியம் எதுனா மணிமேகலை தான். சரிங்களா? மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், புரட்சி காப்பியம், கதை களஞ்சிய காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம், பசி போற்றும் காப்பியம். ஸோ இத்தனை சிறப்பு பெயர்கள் எதுக்கு இருக்குது? மணிமேகலைக்கு இருக்குது. சரிங்களா? 68 சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு குறிப்பு உள்ள நூல் வந்து மணிமேகலை. சரிங்களா? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு உள்ள நூல் வந்து மணிமேகலை. 69 யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவணடிகள். சரிங்களா? அரவணடிகள். அடுத்து வந்து பாருங்கள் 70வது கேள்வி மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவள் யாருன்னா தீவத்திலகை. சரிங்களா? ஸோ மணிமேகலையோட அமுத சுரபியை வந்து பெற்றிட உதவியவங்க வந்து யாருன்னா தீவத்திலகை. 71 செவ்வாய் என்று சிறப்பிக்கப்படுபவள் யாருன்னா காந்தர்வ தத்தை. சரிங்களா? காந்தர்வ தத்தை. செவ்வாய் என்று சிறப்பிக்கப்படுபவள் யாருன்னு கேட்டிருக்காங்க? காந்தர்வ தத்தை. இதுவும் ரொம்ப முக்கியம். 72 குண்டலகேசியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? குண்டலகேசிக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா பத்தரை. சரிங்களா? குண்டலகேசியின் பெயர் என்ன? பத்தரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியம். 73 உலகில் தோன்றிய முதல் பெண் துறவி யார்? மணிமேகலை தான். சரிங்களா? சரி, உலகில் தோன்றிய முதல் பெண் துறவி மணிமேகலை. 74 தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது? மணிமேகலை. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது? மணிமேகலை.
75 உலகில் எத்தனை வகையான உயிர்கள் இருப்பதாக மணிமேகலை கூறுகிறது? 6 வகையான உயிர்கள். சரிங்களா? உலகில் எத்தனை வகையான உயிர்கள் இருப்பதாக மணிமேகலை கூறுகிறது? 6 உயிர்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உலகில் 6 வகையான உயிர்கள் இருப்பதாக கூறும் காப்பியம் எந்த காப்பியம்னு கூட கேட்கலாம். ஸோ மணிமேகலை. கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். 76 மணிமேகலையின் தோழி யார்? சுதமதி. சரிங்களா? மணிமேகலையின் தோழி வந்து சுதமதி. 77 மணிமேகலை உணர்த்தும் சொல்லில் தோன்றும் தீவினைகள் எத்தனை? மணிமேகலை உணர்த்தும் சொல்லில் தோன்றும் தீவினைகள் எத்தனை? மொத்தம் 5. சரிங்களா? 78 இந்தியாவை நாவலத்தீவு என குறிப்பிடும் நூல் வந்து மணிமேகலை. இந்தியாவை வந்து நாவலத்தீவு என குறிப்பிடும் நூல் வந்து மணிமேகலை. 79 மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்த நூல்னு கேட்குறாங்க? புத்தம். சரிங்களா? மணிமேகலை வந்து புத்த சமயத்தை சார்ந்த நூல். சரிங்களா? அந்த நூல் காப்பிய நூல் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தது கேட்குறாங்க? புத்த சமயம். 80வது கேள்வி வந்து பாருங்கள், ஆப்புத்திரன் நாடு அடைந்த காதை. சரிங்களா? ஆப்புத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதையாக உள்ளது? சரிங்களா? இப்போ மணிமேகலை வந்து 3 காதை 30 காதை இருக்குது. சரிங்களா? 30 காதையில் வந்து ஆப்புத்திரன் நாடு அமைந்த காதை வந்து எத்தனாவதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 24வது. சரிங்களா? 81 மணிமேகலையில் கூறப்படும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலையில் கூறப்படும் குற்றங்கள் வந்து 10. சரிங்களா? 82 அமுத சுரபியை பெற்று மணிமேகலை அடைந்த நரகத்தின் பெயர் என்ன? அமுத சுரபியை பெற்று மணிமேகலை அடைந்த நகரத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. நகரம் வந்து எந்த நகரம்? புகார் நகரம். சரிங்களா? அமுத சுரபியை வாங்கிட்டு அவங்க வந்து எந்த நகரத்துக்கு போனாங்க? புகார் நகரம். 83 சீத்தலை சாத்தனாரோட ஊர் பெயர் என்ன அப்படின்னா சீத்தலை. சரிங்களா? சீத்தலை சாத்தனாரோட ஊர் பெயர் என்ன? சீத்தலை. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஊர்கள் வந்து தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கவிஞர் புலவர்களோட ஊர்கள், அதுவும் ரொம்ப முக்கியம். 84 தமிழ் கவிஞர்களின் அரசன் என திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் யார்? ஜியு போப். சரிங்களா? தமிழ் கவிஞர்களில் அரசன், கவிஞர்களுள் அரசன். சரிங்களா? ஏன்னா திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் ஜியு போப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், ஜியு போப் யாரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று புகழ்ந்தார் அப்படின்னு கூட கேட்கலாம். திருத்தக்க தேவரை. சரிங்களா? கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த 90 கேள்வி நீங்கள் பார்த்தாலே போதும். மடலேறுதல் பற்றி கூறும் காப்பியம். மடலேறுதல். சரிங்களா? மடலேறுதல் பற்றி கூறும் காப்பியம் வந்து வளையாபதி. 86 உவேசா அவர்கள் முதலில் பதிப்பித்த நூல். உவேசா அவர்கள் முதலில் பதிப்பித்த நூல் எது? சீவக சிந்தாமணி. உவேசா அவர்கள் முதலில் பதிப்பித்த நூல் சீவக சிந்தாமணி. மணிமேகலை மறைந்த ஊர். மணிமேகலை மறைந்த ஊர் வந்து காஞ்சிபுரம். மணிமேகலை அவர்கள் மறைந்த ஊர் வந்து காஞ்சிபுரம். 88 மழை வேண்டி எடுக்கப்படும் விழா எது? இந்திர விழா. எத்தனை நாள் நடக்குது? 28 நாள் நடக்குது. இந்திர விழா பற்றி கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். மழை வேண்டி எடுக்கப்படும் விழா தான் இந்திர விழா. இந்திர விழா எத்தனை நாள் நடக்கும்? 28 நாள் நடக்கும். அந்த 28 நாளும் வந்து அந்த நடக்கிறத வந்து சிறப்பித்து கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா? காப்பியங்கள் மொத்தம் எத்தனை வகைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். காப்பியங்கள் வந்து மொத்தம் 2 வகை. சரிங்களா? லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், வடநாட்டு போரில் செங்குட்டுவனுக்கு உதவியவர்கள் யார்? வடநாட்டு போரில் வந்து செங்குட்டுவனுக்கு உதவியவர்கள் யாருன்னா சதகர்ணிகள். சரிங்களா? சதகர்ணிகள் தான் வந்து வடநாட்டு போரில் வந்து செங்குட்டுவனுக்கு வந்து உதவியவர்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 90 கேள்வி வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இல்லாமல் வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி 5 பெருங்காப்பியங்களில் இவ்வளோ தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ புக்லேயும் நம்ம பார்த்துட்டோம். புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் வந்து பார்த்துட்டோம். ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸும் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இதை மட்டும் படிச்சிங்களே போதும். கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் PDF கேட்டிருந்தீங்க. டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.